திருத்தணியில இன்னைக்கு நடந்தது ஒரு நாள் சம்பவம் கிடையாது. இது நீர் பூத்த நெருப்பா அங்கொன்னு இங்கொன்னுமா செய்திகள்ல முதற்பக்க செய்தியா தலைப்பு செய்தியா வராம இத்தனை நாள் போயிடுச்சு. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஃபர்ஸ்ட் ஒரு சமூகத்தினரை பல்லாண்டுகளுக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சமூகத்தினரை பார்த்து இவங்க நம்மாளுங்க இல்ல, இவங்க வேத்தாளுங்க, வந்தேரிகள் அப்படின்னு சொன்னாங்க. தமிழர்கள்ல பிராமண சமூகத்தை பார்த்து நீ வந்தேரின்னு சொன்னீங்க. அடுத்தது இந்திக்காரங்களை பார்த்து வந்தேரி, இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொன்னீங்க. சில நாட்களுக்கு முன்னாடி பாஜக உள்ள வந்துரும்னு பூச்சாண்டி காமிச்சிங்க. இப்ப வடக்குல இருந்து பாவம் வயிற்று பொழப்புக்காக வரவங்களை வடக்கன் பீடாவாய பானிபூரி அப்படின்னு அமைச்சர்களே பேசுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவன் வேத்தாளு, அவன் நம்மால் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷத்தை பரப்பியாச்சு. அந்த வெறுப்ப வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்துல யாராவது வர்றதுக்கு பயப்படுறாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கலையே. 2023 பீகார் சட்டமன்றத்துல இத பத்தின பேச்சு வந்துச்சா? அப்ப இங்க நாம எல்லாரும் குதிச்சோமா, ஐயோ குய்யோ முறையோ அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் லெட்டர் எழுதி பீகார் வரைக்கும் ஆள் அனுப்பிச்சு அங்க அந்த பிரசாந்த் ஏதோ அந்த ஒரு நபரை கைதெல்லாம் செஞ்சாங்க, பேஸ்புக்ல பதிவு போட்டதுக்காக. எங்க தமிழகத்துல எல்லாரும் நல்லபடியா இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுதான் நல்லபடியா இருக்குப்ப இன்னைக்கு. அப்ப இது அவன் வடக்கத்தியானுங்கிறதுக்காக இல்ல, ஏன்னா அடுத்த நாள் எங்காலேயே நாங்க வெட்டிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இதெல்லாம் வெக்கக்கேடா இல்லையா?